வணக்கம் நேயர்களே, அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அறிவியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் வரிகளுடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். அறிவை விட கற்பனை முக்கியமானது. அறிவை விட கற்பனை முக்கியமானது. ஏனெனில் அறிவு வரம்புக்கு உட்பட்டது. ஆனால் கற்பனை உலகையே சுற்றி வரக்கூடியது. நேயர்களே, நாம் புத்தகத்தில் படிக்கின்ற ஃபார்முலா, விளக்கங்கள் அனைத்தும் அறிவு சம்பந்தமானவை. அவை அனைத்துமே அந்த ஒரு கோட்பாடுக்குள் அடங்கிவிடும். அதை தாண்டி நம்மால் சிந்திக்க முடியாது. ஆனால் நமது கற்பனை இருக்கிறதல்லவா, அது அப்படியல்ல. இந்த உலகையே எளிமையாக சுற்றி வரக்கூடியது. சிறிது யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் கம்பி வழியாக தொலைபேசியில் பேச முடியும் என்று யாராவது யூகித்திருப்பார்களா? ஆனால் அதுதான் நடந்தது. நாம் டெலஃபோனில் நம்பர் டயல் பண்ணி கம்பி வழியாக பேசியிருந்தோம். அந்த காலகட்டத்தில் யாராவது ஒருவர் கற்பனை செய்து பார்த்திருப்பாரா? இன்று நாம் பயன்படுத்துகின்ற இந்த மொபைல் ஃபோன் எந்தவித கம்பி இல்லாமல் பேச முடியும் என்று ஒருவருடைய கற்பனை தான் அதை சாத்தியமாக்கியுள்ளது. ஆகவே நண்பர்களே, அதை தான் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று. இந்த நல்ல சிந்தனையுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நேயர்களே, நமது நிகழ்ச்சியானது அன்றாட அறிவியல், பரிசோதனை அறிவியல், செய்து பழகுவோம் என்று 3 பகுதிகளை கொண்டுள்ளது. அன்றாட அறிவியல் என்பது தினம்தோறும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும்பொழுது பார்க்கின்ற நிகழ்வுகளில், பார்க்கின்ற காட்சிகளில் என்ன அறிவியல் இருக்கிறது என்பதுதான் இந்த அன்றாட அறிவியல் பகுதி. நாம் கடல் நீரை பார்த்திருப்போம். கடல் நீரில் விளையாடும் பொழுது ஒரு துளி நீர் நமது வாயில் பட்டிருக்கும். அப்பொழுது நமக்கு உப்பு கரிக்கும் தன்மை எட்டியிருப்போம். ஏன் கடலில் உப்பு கரிக்கிறது என்று யோசித்திருப்போமா? இதுபோல் அன்றாட நடக்கும் நிகழ்வுகளை நம்முடைய பகுதியில் கொண்டு வருவதுதான் அன்றாட அறிவியல் பகுதி. அடுத்த பகுதி பரிசோதனை அறிவியல். நாம் புத்தகத்தில், நம் வாழ்க்கையில் நிறைய பரிசோதனைகளை பார்த்திருப்போம். ஒரு நிமிடம் ஒரு சிறிய குறும்படம் காமிக்கப்படும். அதில் இருக்கின்ற என்ன அறிவியல் என்பதை கூறும் பகுதிதான் பரிசோதனை அறிவியல். எங்களுடைய முக்கியமான ஒரு முன்னெடுப்பு என்னவென்றால் செய்து பழகுவோம் என்ற பகுதி. அறிவியலை வெறும் கேள்வி பதிலாக படித்து பார்ப்பதை விட அறிவியலை செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நேயர்களே, இந்த செய்து பழகுவோம் பகுதியில் 2 கேள்விகள் உள்ளன. முதல் கேள்வி இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உங்களுக்கு காட்டப்படும். அதை நீங்கள் வீட்டில் மிக எளிமையாக, அதிகபட்சமாக ஒரு நிமிடத்திற்குள் நீங்கள் செய்துவிடலாம். வீட்டில் கிடைக்கின்ற எளிமையான பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பகுதி. அதை செய்யுங்கள். உங்கள் அனுபவத்தை எங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறுங்கள். அதுதான் செய்து பழகுவோம் பகுதி. அதில் 2வது கேள்வி நிகழ்ச்சியின் முடிவில் உங்களுக்கு சொல்லப்படும். அந்த பரிசோதனையை வீட்டில் கிடைக்கின்ற எளிமையான பொருட்களை கொண்டு வீட்டில் செய்து பாருங்கள். இப்பொழுது செய்து பழகுவோம் என்ற பகுதியுடைய முதல் கேள்வியை நாம் பார்ப்போம். நேயர்களே, நமது வீட்டில் 2 கிளாஸ் டம்ளர்கள் இருக்கும். வீட்டில் இருக்கின்ற 2 கிளாஸ் டம்ளரை எடுத்துக்கொள்ளுங்கள். ₹1 காசு இருக்கும் அல்லவா? ₹1 அல்லது ₹2 காசையோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிறிய அட்டையில், நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கைலாம் வைக்கிறாங்க இல்லையா, அட்டை, அந்த அட்டையை இது போல் ஒரு ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கங்க. ஒரு அரை அடி ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, 15 சென்டிமீட்டர் ஸ்கேல், அந்த நீட்டுக்கு கட் பண்ணிக்கிட்டு ஒரு காயினை ஒரு கிளாஸுடைய ஒரு முனையிலையும் இன்னொரு காயினை இன்னொரு கிளாஸுடைய ஒரு முனையிலையும் வச்சுட்டு இது போல் அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பருடைய மையப்பகுதியை நீங்கள் வேகமாக தட்டணும். தட்டினதுக்கு ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கீழே விழுந்துடும். ஆனால் காயின் அந்த கிளாஸோடைய விளிம்பில் நிற்கும். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எளிமையாக செஞ்சு பார்க்கலாம். அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இது இருக்கும் இல்லைங்களா, வாட்டர் பாட்டிலு, அது போல் பொருட்கள் இருந்தால் அந்த வாட்டர் பாட்டிலில் காயின் வச்சுட்டு இது போல் அந்த 2ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு பேப்பர் வச்சுட்டு 1 2 3ன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை தட்டுங்க. அந்த காயினுக்கு என்ன நிகழ்கிறது என்பதை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நேயர்களே, தொலைபேசி எண் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ
உங்களுக்கான தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கேட்கலாம். ஒரு நேயர் லைனில் இருக்காங்க, அவங்களுக்கான கேள்விகளை நம்ம பேசுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? தன்யாஸ்ரீ, சேலம். சேலம்லேருந்து பேசுகிறீங்க. நீங்கள் அந்த செய்து பழகுவோம் பகுதியை பார்த்தீங்களா? பார்த்தேன். வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணுறேன். ரைட். இப்போ உங்களுக்கு எந்த கேள்வி வேணும்? அன்றாட அறிவியலா பரிசோதனை அறிவியலுங்களா? அன்றாட அறிவியல். எத்தனாவது கேள்வி? நம்பர் 4 தாங்க. நம்பர் என்ன செய்கிறீங்கம்மா நீங்கள்? படிச்சிட்டு இருக்கேன். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்ட். இதோ உங்களுக்கான கேள்வி, ஒலி ஏன் எதிரொலிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு மலை பிரதேசத்தில் போகிறோம் அப்படின்னா எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன் வந்து எக்கோ அடிக்குது, ஏன் எக்கோ சத்தம் கேட்குது? இப்போ சில வீடு வந்து காலி செஞ்சுருப்பாங்க, வீட்டில் எந்த பொருளுமே இருக்காது. அந்த வீட்டில் நம்ம நின்று பேசணும் அப்படின்னா சில சமயம் நம்ம பேசுகிற சத்தமே நமக்கு திரும்பி கேட்கும் இல்லைங்களா? ஏன் வந்து இந்த எக்கோ வருது? எக்கோ வர்றதுக்கு என்ன காரணம்? சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? வேற ஆப்ஷன்ஸ் இல்லை, நீங்களே யோசிச்சு யூகிச்சு சொல்லுங்க. ஒலி எப்படி பயணிக்குது, ஏன் அதனால் என்ன எக்கோ வருது? நீங்கள் அந்த படத்தை பார்த்தாலே கூட தெரியும். ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு படம் தெரியுது இல்லைங்களா? ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு படம் தெரியுதுங்களா? ரைட். அந்த படத்திலே இருக்கு ஆன்சர், ஏன் எக்கோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த தம்பி வந்து ஒருத்தர் பேசுகிறார் இல்லைங்களா, அவர் பேசுகிற ஒலியானது நேராக போய் எதில் படுதுங்க? பட்டு என்ன செய்யுது? வெரி குட், சூப்பர். இந்த நிகழ்வு தான் எப்பயுமே நடக்குது இல்லைங்களா? நம்ம பேசும்போது எதிர்த்தாப்பில் செவுரு இருக்கும், இல்லை பாறை இருக்கும், கல் இருக்கும், அது மேலே படும். ஆனால் எல்லா சமயமே நமக்கு வந்து என்ன கேட்கறது இல்லை, எக்கோ கேட்கறது இல்லை இல்லைங்களா? இப்போ ஏன் எக்கோ கேட்குதுன்னு காரணம் சொல்லட்டுங்களா? ஓகே, தேங்க்யூப்பா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கால் பண்ணுங்கள். இப்போ இதுதான் காரணம். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு காட்சி வருது. ஒரு நபர் என்ன செய்கிறாரு, கிளாப் பண்ணுறாரு. அவர் கிளாப் பண்ண உடனே அந்த கையிலேருந்து வர்ற ஒலியானது நேராக போய் செவுத்தில் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் காதில் வந்து விழுது. இந்த நிகழ்வு எப்பயுமே நடக்குமா அப்படின்னா இந்த நிகழ்வு எப்பயுமே நடக்காது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருந்து பேசுகிறோம், நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்க, அப்பா கிட்ட பேசுகிறீங்க, அப்போ உங்கள் வாயிலிருந்து ஒலி வருது. அந்த ஒலி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சுவரில் படுது, எதிரொலிக்குது. ஆனால் அது எக்கோவாக கேட்கல. அப்போ எக்கோவாக கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கணும் இல்லையா? என்ன கண்டிஷன் அப்படின்னா, குறைஞ்சது நான் பேசுகிற இடத்துக்கும் எதிரொலிக்கிற அந்த பரப்பு இருக்கு இல்லைங்களா, ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ஏரியா, அதுக்கும் 17.2 மீட்டர் இடைவெளி இருக்கணும். இல்லைனா 17.2 மீட்டரை விட அதிக இடைவெளி இருக்கணும். அப்போ தான் அந்த எக்கோ கேட்கும். என்ன காரணம் தெரியுங்களா? இதற்கு காரணம் ஒலியோடைய வேகம். இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த ஒலி இருக்குல்ல, இது எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் பண்ணும் தெரியுமா? நம்மளால் கற்பனை செய்தே பார்க்க முடியாது. 343 மீட்டர் பெர் வினாடி. ஒரு வினாடியில் 343 மீட்டர் இந்த ஒலி வந்து ட்ராவல் செய்யும். அப்போ இந்த ஒலி போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எத்தனை தொலைவு இருக்கணும் அப்படின்னா 17.2 மீட்டர் தொலைவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன செய்ய முடியும், இந்த ஒலியோடைய ரிஃப்ளெக்ஷனை கேட்க முடியும். இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காதோடைய கேட்குற கெப்பாசிட்டி 0.1 வினாடிக்குள்ளே வர்ற அடுத்த சவுண்டை நம்ம காது வந்து உள்ளே வாங்கிக்காது. ஒரே சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, அது 0.1 வினாடிக்குள்ளே வருது அப்படின்னா நம்ம காது அந்த சத்தத்தை உள்ளே வாங்கிக்காது. 0.1 வினாடிக்கு அப்புறம் வருது அப்படின்னா அந்த சத்தத்தை நம்ம காது உள்ளே வாங்கிக்கும். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டை
உங்கள் வீட்டில் அப்படியே பொருத்தி பாருங்கள். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு சுவர் இருக்குது. அப்போ நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை உங்கள் வீட்டில் இருக்கிற சுவரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வருது. ஆனால் அது வர்றது 0.1 வினாடிக்கு உள்ளேயே வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு என்ன கேட்கல அப்படின்னா எக்கோ கேட்கல. அப்போ எக்கோ கேட்கணும் அப்படின்னா உங்கள் சுவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும்? 17.2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் எக்கோ கேட்கும். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரும், அப்போ பெரிய பெரிய ஹால்லாம் இருக்க, பெரிய திருமண மண்டபம்லாம் இருக்க, அங்கெல்லாம் ஏன் எக்கோ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்கோ கேட்கல அப்படின்னா அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சினிமா தேட்டர் நம்ம நினைக்கிற மாரி 17.2 மீட்டரோட அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கிற இடம், அங்கே ஏன் நமக்கு எக்கோ கேட்கல அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சீலிங்கில் நிறைய டிசைனாக பேச்சஸில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்சார்ப்ஷனுக்காக நிறைய குஷன் வச்ச மெட்டீரியல்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன செய்யும், அதெல்லாம் ஒலியை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் ஒலியை அதை உள்ளே வாங்கிக்கும். அப்போ நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா தான் நம்மளால் என்ன கேட்க முடியும், இந்த எக்கோவை நம்மளால் கேட்க முடியும். இப்போ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் எக்கோ கேட்குது அப்படின்றது காரணம். எக்கோ கேட்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸுக்கும் நமக்குமான இடைவெளி 17.1 மீட்டர் இடைவெளி இருக்கணும் அப்படின்றதும், ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அப்போ தான் ஒளியானது அந்த பகுதியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வரும். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசும். ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் நீங்கள் உற்சாகமான மாலை வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம் சார். உங்களுக்கு எந்த பகுதி சார் வேணும்? அன்றாட அறிவியலா பரிசோதனை அறிவியலுங்களா? அன்றாட அறிவியல் வந்து எண் 3. எண் 3. ஐயா, இந்த செய்து பழகுவோம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அதை பயிற்சி பண்ணி பார்த்தீங்களா? நான் வீட்டுக்கு போய் பண்ணி பார்க்குறேன். ரைட், ஓகேங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே நியூட்டனுடைய முதல் விதி அதற்குள்ளே அடங்கியிருக்கு. நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்டனுடைய முதல் விதி அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக பயிற்சி பண்ணி பாருங்கள். சார், உங்களுக்கான கேள்வி, நிழல் ஏன் உருவாகிறது? நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட நிழல் வந்து தரையில் விழுது இல்லைங்களா? ஆமாம். ஏன் வந்து நிழல் வருகிறது? அதாவது வந்து நிழல் ஏன் உருவாகின்னு கேட்குறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். வெளிச்சத்தில் ஒரு பொருள் மறைக்கும் போது அந்த நிழல் உருவாகும் சார். ஏன் அந்த பொருள் மறைக்கும் போது ஏன் நிழல் வருது? அந்த இடத்துல ஒளி மறைக்கப்படுகிறது. ஒளி மறைக்கனால இருள் சூழ்கிறது. ரைட், அருமையான பதில் சார். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். கரெக்டாக சொன்னீங்க. ஒரு ஒளி வர்ற பாதையில் நம்ம ஒரு பொருளை வச்சு ஒளியை மறைச்சா நிழல் உருவாகிறது. அந்த நிழல் எப்படி உருவாகிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு நிழலுடைய 2 பரிணாமங்களை இப்போ நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். சூரியன்லேருந்து ஒளி வருது, இல்லை ஒரு டார்ச் லைட்லேருந்து ஒளி வருது. ஒளி வர்ற பாதையில் நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம். அப்போ ஒளியானது அந்த பொருளை கடந்து செல்ல முடியல, அப்போ நிழல் உருவாகிறது. எல்லா பொருளுக்கும் இப்படி நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும், பொருள் வந்து 3 வகையான பொருட்கள் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் இருக்குது, டிரான்ஸ்லூசன்ட் இருக்குது, ஒபேக் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்னா கண்ணாடி மாரி. அப்போ ஒளி வந்து முழுமையான ஒளி இதில் இருந்து கடத்தி அடுத்த பகுதிக்கு போயிடும். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரும்பகுதி நிழல் வந்து விழாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால். டிரான்ஸ்லூசன்ட் பாதி ஒளி தான் கடந்து போகும், பாதி ஒளி கடந்து போகாது. அப்போ அந்த இடத்துல வெளிர் நிலத்தில் நிழல் வந்து விழறதை நம்மளால் பார்க்க முடியும். எந்த பொருள் வழியாக ஒளி வந்து கடந்து செல்லாதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் என்ன பார்க்க முடியும்னா நிழல் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்களா? ஒளி வந்து நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரு பொருள். ஒளி வந்து நேர்கோட்டில் செல்லுது. ஒரு பொருள் வந்து அதை மறைக்குது. மறைச்சதுனால அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு நேராக இருக்கிற இடத்துல ஒளி இல்லாமல் கருமையாக இருக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடம் முழுக்க என்ன கலரில் இருக்குன்னா கருமையாக தான் இருக்குது. எந்த இடத்துல ஒளி செல்லுகிறதோ அந்த இடத்துல நம்ம வெளிச்சமாக பார்க்குறோம். எந்த இடத்துல ஒளி செல்லலையோ அந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்?
கருமையான பகுதியை பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், ஸ்க்ரீனில் 2 வகையான கலர்ஸ் இருக்குது பாருங்கள். மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் இருக்குது, வெளியில் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட்டான பிளாக் இருக்குது. இப்போ நம்ம நிழலை கூட நம்ம சில சமயம் பார்த்துருப்போம். ஒரு பொருள் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா சில பகுதியில் ரொம்ப டார்க்கான கலர் பார்த்துருப்போம். அதுக்கு பேர் அம்ப்ரா ரீஜன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல எந்த வகையான ஒளியும் படலை. இப்போ இந்த படத்தை பாருங்கள், இந்த பாலுக்கு நேராக இருக்கிற பகுதியில் கருநிழல் இருக்குது, ரொம்ப டார்க்கான பகுதி இருக்குது. அதே அதுக்கு இருக்கிற அடுத்த வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோடைய திக்னஸ் டார்க்னஸ் கொஞ்சம் கம்மியான பகுதி இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் பென்னம்பரா ரீஜன் அப்படின்னு பேர். இந்த நிழல் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்கும். பகல் நேரத்தில் நம்மளுடைய நிழல் நீளமாக இருக்கும், சாயந்தர நேரத்துலையும் உங்களோட நிழல் நீளமாக இருக்கும். ஆனால் மத்தியான நேரத்தில் நம்மளுடைய நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இதற்கு என்ன காரணம்? அப்போ நிழல் எதனால் விழுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிழல் ஏன் நீளமாக இருக்குது, நிழல் ஏன் ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒளி விழற டைரக்ஷன் ஒரு முக்கியமான காரணம். இப்போ நமக்கு மேலேருந்து ஒளி விழுது அப்படின்னா செங்குத்தாக விழுது. அப்போ நம்மளோட நிழல் எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதுவே அந்த ஒளியானது செங்குத்தாக இல்லாமல் ஒரு 30 டிகிரி 45 டிகிரி ஆங்கிளில் விழும்போது நம்மளுடைய நிழலுடைய லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஏன் நிழல் விழுகிறது, நிழலுடைய நீளம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம இந்த கேள்வி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு காலர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் சார் பேசுகிறீங்க? மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வையம்பட்டிலேருந்து கவிதைராஜா பேசுகிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு எந்த பகுதி சார் வேண்டும்? அன்றாட அறிவியலா பரிசோதனை அறிவியலுங்களா? அன்றாட அறிவியலில் கொடுங்க. எத்தனாவது கேள்வி? நம்பர் 2 கொடுங்க. நம்பர் 2 உங்களுக்கான கேள்வி. நம்ம கிச்சன்லேருந்து வருது உங்களுக்கு இந்த கேள்வி. இப்போ நம்ம வீட்டு பாத்திரத்தில் பால் கொதிக்க வைப்போம், தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லைங்களா? அப்போ ஒரு நீராவி வரும். நீராவி மேல் நோக்கி செல்றதை நம்ம பார்த்துருப்போம். ஏன் நீராவி மேல் நோக்கி செல்கிறது? அது ஒரு ஒரு பொருள் மாதிரி தெரியுது, அது காற்றோட கலக்கிறதுக்கு மேல் நோக்கி போகுது. ரைட், ஓகே, நல்ல பதில். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களா? தண்ணியாக இருக்குது, தண்ணியை நம்ம வெப்பப்படுத்துகிறோம், வெப்பப்படுத்தினா நீராவி வருது. அந்த நீராவி ஏன் மேல் நோக்கி போகுது? சைடில் போகலாம் இல்லைங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகலாம், ரைட் ஹேண்ட் சைடில் போகலாம். போகாமல் பொதுவாக நீராவி எல்லாமே மேல் நோக்கி போகுது. என்ன காரணமாக இருக்கும்? அந்த நேரத்தில் காற்றுக்கிட்டு வராதனால அது அந்த சைடு இந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லாமல் மேலே போகுதுன்னு எனக்கு தோணுதுங்க. ரைட், ஓகே சார், நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் இல்லைங்களா, அறிவியல் என்பது என்ன அப்படின்னா கற்பனையோடைய வெளிப்பாடு தான். கற்பனையோடைய அடுத்த கட்டம் தான் அறிவியல் இல்லைங்களா? அப்போ நம்ம அறிவியல் கண்ணோட்டத்தில் பதில் சொல்லும்போது எந்த தயக்கமும் வேணாம், நம்மளுடைய முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி சார். இதற்கான கூடுதல் தகவலை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைகளுடன் நிகழ்ச்சியை பாருங்கள். அந்த குழந்தைகளுக்கு இந்த அறிவியல் கொண்டு செல்லலாம் நம்ம. தேங்க்யூ சார். இப்போ நம்ம நேர் சொன்னாங்க இல்லைங்களா, அதற்கான கூடுதல் விளக்கம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 படம் இருக்குது. ஒரு உணவு சமைச்சு வச்சுருக்காங்க. அந்த உணவுலேருந்து வர்ற நீராவியானது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா மேல் நோக்கி செல்லுது. அதே போல் உங்களுக்கு ஒரு ட்ரெயின் போகுது. அது ஸ்டீம் இன்ஜினில் ஓடுற ட்ரெயின், நீராவியில் ஓடுற ட்ரெயின். அந்த ட்ரெயின்லேருந்து வர்ற அந்த புகை பார்த்திங்கன்னா மேல் நோக்கி போகுது. அப்போ இந்த மேல் நோக்கி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த மூலக்கூறுகளுடைய அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் 3 நிலையில் இருக்குது: திடநிலை, திரவநிலை, வாயு நிலை. திடநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா மூலக்கூறுகளும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ் ரூமில் பெஞ்ச் இருக்கு இல்லைங்களா, ஒரு பெஞ்சில் 5 பேர் உட்காந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப நெருக்கமாக உட்காந்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மூலக்கூறுகள் இருந்தால் அது திடநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெஞ்சில் 5 பேருக்கு பதில் 3 பேர் உட்காந்துருந்தா நல்லா ஃப்ரீயாக உட்காந்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி மூலக்கூறுகளுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் காலி இடம் இருந்தால் அதை நம்ம திரவ நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதே வாயு நிலை அப்படின்னா அந்த பெஞ்சில்
2 பேர் தான் உட்காந்துருக்காங்க, இல்லை ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருக்காருன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் இடம். அப்போ அதுபோல் இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை என்ன நிலைன்னு சொல்லுவோம்னா வாயு நிலைன்னு சொல்லுவோம். இப்போ தண்ணிக்கு வந்துடுவோம். இப்போ தண்ணி வந்து ஒரு திரவ நிலையில் இருக்குது, மூலக்கூறுக்கு நடுவில் நல்ல இடைவெளியோடு தான் இருக்குது தண்ணி. அந்த தண்ணியை நம்ம வெப்பப்படுத்துகிறோம். அந்த தண்ணி வெப்ப ஆற்றலை எடுத்துக்கிச்சு, அதிகப்படியான ஆற்றல் கிடைச்சதுனால அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஆகி தண்ணியில் இருக்கிற பாண்டை உடச்சிக்கிட்டு அது நீராவியாக லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறி மேலே வருது. இப்போ அந்த மேலே வருது எதனால் அப்படின்னா அது என்னவா ஆயிடுச்சு, திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறிடுச்சு. அப்போ அதோடைய டென்சிட்டி குறைஞ்சி போச்சு. இன்னொன்று வெப்பம் இருக்குது, அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. ஏன்னா நம்ம சுட வச்சோம் இல்லைங்களா, தண்ணியிலேருந்து அது வெப்பத்தை எடுத்துக்கிச்சு இல்லைங்களா, அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு அது மேல் நோக்கி போகுது. பொதுவாக இந்த ஆவி நிறமற்றது. நம்மளால் நம்பவே முடியல பாருங்கள். என்ன சார் நீங்கள் காட்டியிருக்கிற அந்த 2 படத்துலேயே ஆவி வந்து வெள்ளை கலரில் இருக்குது, ஆனால் நீங்கள் ஆவி நிறமற்றதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆவி நிறமற்றது. இந்த வெப்பத்தோட மேலே வந்த ஆவி சுற்றி இருக்கிற இந்த காற்று இருக்குது இல்லைங்களா, இந்த ஆவியை விட சுற்றி இருக்கிற காற்றுடைய வெப்பநிலை வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன செய்யுது, இந்த ஆவி சுற்றி இருக்கிற காற்றில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வாங்கிக்கிட்டு ஆவி கண்டென்ஸ் ஆகுது, திரவ நிலைக்கு மாற முயற்சி செய்யுது. அந்த பிரிசிப்டேட்டை தான் நம்ம வெள்ளை கலரில் பார்க்குறோம். அப்போ நம்ம வெள்ளை கலரில் பார்க்குறது என்ன அப்படின்னா நீர்நிலையோடு சேர்ந்து குளிர்ந்த ஆவி அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆவி வந்து வெள்ளை கலரில் இருக்குது அப்படின்றதுக்கான பதிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் ஆவி வந்து ஏன் மேல் நோக்கி செல்லுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மூலக்கூறுகளுக்கான இடைவெளி அதிகமாகிடுச்சு, திரவ நிலையிலேருந்து அது வாயு நிலைக்கு ஆகிடுச்சு, வெப்பத்தை எடுத்துருக்கு, அப்போ நிறைய எனர்ஜி வச்சுருக்கு. அதனால் எனர்ஜி லெவலில் கீழ் லெவல்லேருந்து மேல் நோக்கி செல்லுது. ஸோ இந்த கேள்வியின் மூலயமா நம்ம ஒரு அறிவியல் கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நேயர்களே, அன்றாட அறிவியல் பகுதி, பரிசோதனை அறிவியல் பகுதி. அந்த பரிசோதனை அறிவியல் பகுதி பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். 1 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு சிறிய வீடியோ வந்து ஒளிபரப்பப்படும். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற அறிவியலை நம்ம சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நேர் லைனில் இருக்காங்ககிட்ட பேசும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்களா? ஹலோ வணக்கம். வணக்கம், யார்ப்பா பேசுகிறீங்க? தன்யா ஸ்ரீ சேலம். சேலம்லேருந்து பேசுகிறீங்க, வெரி குட். இப்போ உங்களுக்கு எந்த பகுதி வேணும், அன்றாட அறிவியலா பரிசோதனை அறிவியலுங்களா? பரிசோதனை அறிவியலிருந்து தாங்க. எத்தனாவது கேள்வி? 14. 14. என்ன வீடியோ வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு அழகான வீடியோ ஒன்று ப்ளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணி எடுத்திருக்காங்க. அந்த ஆணியை மையமாக வச்சுட்டு மற்ற ஆணிகளை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக அடுக்கிறாங்க. இந்த பக்கம் 4 ஆணி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 ஆணி, ரைட் ஹேண்ட் சைடு 4 ஆணிகள் அடிக்கிட்டாங்க. அடிக்கிட்டு மேலே ஒரு ஆணியை வச்சு அதை ஒரு கம்ப்ளீட் ஷேப்பாக உருவாக்கி இந்த கொத்து இருக்குது இல்லைங்களா, ஆணிகள்லாம் சேர்த்த ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதை ஆணியோடைய மையப்பகுதியில் நிற்க வைக்கிறாங்க, நிலைநிறுத்த போகிறாங்க. பா, என்ன ஆச்சரியம் பாருங்க, எந்த ஆணியுமே கீழே விழலை. தலையாட்டி பொம்மை மாரி அந்த ஆணி வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. இதற்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு? அந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன். ரைட். ஆணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் 4 ஆணி, இந்த பக்கம் 4 ஆணி, மேலே ஒரு ஆணி வச்சு அந்த ஷேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆணி மேலே அதை தொங்க விடுறாங்க. தொங்க விட்டாக்கா அந்த ஆணி வந்து ரொம்ப அழகாக என்ன செய்யுது, ஆடுறத நம்ம பார்த்தோம். இதற்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குது, அந்த படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா ஸ்க்ரீனில்? புவியீர்ப்பு விசைனால அது அப்படியே நிக்குது. வெரி குட். புவியீர்ப்பு விசை. வேற ட்ரை பண்ணுங்களா, வேற முயற்சி பண்ணுங்களா? புவியீர்ப்பு விசை ஒரு காரணமாக இருக்கலாம். வெரி குட். வேற
இதை நம்ம வீட்டில் எளிமையாக செஞ்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய முகத்தில் ஒரு பெரிய மலர்ச்சியும் மனசில் ஒரு பெரிய சந்தோஷமும் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த தனித்தனியாக இருக்கிற பொருட்களை ஒருங்கிணைச்சி அதை நம்மளால் என்ன செய்ய முடியுது, பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்க முடிஞ்சது இல்லைங்களா? அது ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். இதில் என்ன அறிவியல் இருக்குதுன்னு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ரைட், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கால் பண்ணுங்கப்பா. இப்போ சேலத்துலேருந்து அந்த நேயர் கால் பண்ணாங்க. பரிசோதனை அறிவியலில் வேணும்னு கேட்டாங்க. பேலன்சிங் நெயில் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு சின்ன வீடியோவாக பார்த்தாங்க. இப்போ இந்த அமைப்பு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இதை எதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்? நம்ம சாலையில் கடந்து செல்லும் பொழுது ரோட்டில் வந்து கழை கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். கயிறில் நடப்பாங்க. ஒரு குழந்தையோ இல்லை ஒரு மாணவனோ சின்ன வயசு பிள்ளைங்க என்ன செய்வாங்க, 2 பக்கம் கம்பு கட்டிட்டு நடுவில் கயிறால் இணைச்சிருப்பாங்க. அந்த கயிறில் நடப்பாங்க. ஆனால் அந்த கயிறில் அவங்க நடந்தால் கண்டிப்பாக கீழே விழுந்துருவாங்க. அவங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்காக கையில் ஒன்று வச்சுருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கையில் ஒரு பெரிய கம்பு வச்சுருப்பாங்க, நீட்டு கம்பு வச்சுருப்பாங்க. அந்த கம்பை வச்சுக்கிட்டு தான் அவங்க பேலன்ஸ் பண்ணி நடப்பாங்க. அந்த கம்பு இல்லை அப்படின்னா அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அவங்களுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மையத்தில் நிறுத்தணும். அப்போ தான் அவங்களால என்ன செய்ய முடியாது, கீழே விழாமல் இருக்க முடியும். அதே அமைப்பு தான் இதில் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சில ஆணி நீட்டிகிட்டு இருக்கா, 4 ஆணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கா, 4 ஆணி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா. அப்போ 2 பக்கமும் ஆணிகள் இருக்கிறதுனால 2 பக்கமும் வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் ஒரு ஆணி இருக்குது பாருங்கள். அந்த ஆணியோடைய மையப்புள்ளியில் வைக்கிறோம். அவங்க வந்து கிராவிட்டின்னு சொன்னாங்க இல்லையா, அது வேற ஒரு வார்த்தையில் சொல்ல போகிறேன். என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த பொருளுடைய மையம். அந்த மையத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பொருள் எளிமையாக என்ன செஞ்சிடுச்சு, நின்றுடுச்சு. இதை பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை மாரி நம்ம ஆட்டி விடுறோம், லெஃப்ட்டு ரைட்டு ஸ்விங் ஆகுது, ஆனால் அது கீழே விழவே இல்லை. ஏன் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டரில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துக்கும் மையத்தில் இருக்கிறதுனால அது கீழே விழாமல் இருக்குது. பாருங்கள், ஒரு பெரிய அறிவியல் தத்துவத்தை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் நம்மக்கிட்ட பார்த்திங்கனாக்கா பரிசோதனை அறிவியல் இருக்குது. மொத்தம் 6 கேள்வி இருக்குது பரிசோதனை அறிவியல். ஒரு கேள்வியிலையும் ஒரு அறிவியல் புதிர் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. நேயர்கள் வந்து கால் பண்ணாங்க. அன்றாட அறிவியல், பரிசோதனை அறிவியல் அப்படின்னு 2 பகுதியில் இருக்கின்ற கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நேயர் லைனில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசுவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். இப்போ எந்த பகுதிமா வேணும்? பரிசோதனை அறிவியல் தாங்க சார். எத்தனாவது கேள்வி? இல்லை 13, 16, 17, 18. 13 கொடுங்க சார். 13வது கேள்வி. இதில் பாருங்கள், இது எளிமையாக நம்மளே செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ராவில் ஒரு சின்ன ஹோல், ஒரு பக்கம் மட்டும் ஹோல் இருக்குது. அந்த ஸ்ட்ராவில் ஒரு முனையில் வந்து ஊதுறேன், மேலே வந்து ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆகுது. ஸ்ட்ராவுடைய ஒரு பகுதியில் நான் ஊதுறேன், இன்னொரு பகுதியில் காற்று வெளியே போகாதபடி அடைச்சி வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஸ்ட்ராவுடைய மேலே பார்த்திங்கன்னா முனையில் ஒரு ஹோல் இருக்குது. இது வந்து நம்ம எப்பயும் ஜூஸ் குடிப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரா. இந்த ஸ்ட்ராவில் ஒரு முனையில் ஊதுறேன், ஒரு முனையில் பால் வச்சுருக்கேன். இந்த பால் கீழே விழாமல் அழகாக ஃப்ளோட் ஆகுது இல்லைங்களா, என்ன காரணமாக இருக்கும்? ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த படம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பால் வந்து கீழே விழாமல் ஃப்ளோட் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதோட கிராவிட்டியா சார்? கிராவிட்டி. வெரி குட். வேறு? கிராவிட்டினா கீழ் நோக்கி இழுக்கும் இல்லைங்களா, ஆனால் இந்த பால் வந்து மேல் நோக்கி போகுது.
கீழே விழ மாட்டுது, மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. முயற்சி பண்ணுறீங்களா? பண்றேன் சார். அந்த காத்து வந்து மேல போறதுனால ஏதாவது சார். வெரி குட். காற்று மேலே போகிறதுனால அது மேலே போகுது, ரைட்டு. ஆனால் அது அழகாக ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குது, தெரியுதுங்களா? அந்த படம் பார்க்கும் போது தெரியும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எப்படி மிதக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு. ஆமா சார். அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அந்த பைப்புக்கு மேலே அந்த பால் என்ன செய்யுது அப்படின்னா மிதக்குது பாருங்கள், அப்படியே ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் ஏதாவது சயின்ஸ் இருக்குமோ கீழே விழாமல் இருக்கிறதுக்காக? அந்த வெளியிலயும் காத்து வருது சார், இந்த ஸ்ட்ராலையும் காத்து போகுது, அதனால அது அப்படியே நிக்குது சார். வெரி குட்மா, சூப்பர் சூப்பர்மா, எக்ஸலண்ட்மா. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லட்டா? சொல்லுங்க சார். வெரி குட். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கால் பண்ணுங்கப்பா. நம்ம நேயர் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த பால் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுற்றி இருக்கிற காற்று அப்படின்னாங்க, ரைட். இப்போ இந்த படத்தை கொஞ்சம் உற்று பாருங்க. இதில் இருக்கிற அறிவியலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் என்ன செய்கிறாரு, இந்த ஸ்ட்ராவோடைய ஒரு முனையிலிருந்து காற்றை வேகமாக ஊதுறாரு. அப்போ இந்த காற்றானது நேராக வந்து அதோடைய மறுமுனை வழியாக அந்த காற்று வேகமாக வெளியில் வருது. எப்படி வருது? வேகமாக வெளியில் வருது. வெளியில் வர்ற அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் உருவாகுது. என்னன்னா, ஒரு காற்று இல்லை ஒரு பொருள் வேகமாக மூவ் ஆச்சுன்னா அதை சுற்றி ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலத்தை அது உருவாக்கும், ஒரு டிக்ரீஸ்டு ப்ரெஷர் உருவாக்கும். இதுதான் வந்து பெர்னோலி பிரின்சிபலில் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளூயிட் ஹை வெலாசிட்டியில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ளூயிடை சுற்றி என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு டிக்ரீஸ்டு ப்ரெஷர் உருவாகும். இப்போ இங்கே பாருங்கள், காற்று ஒரு ஃப்ளூயிடு, காற்று இந்த பைப் வழியாக வேகமாக வெளியில் வருது. அப்போ அங்கே வெளியே வரும்பொழுது என்னுடைய அந்த கர்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளியே வரும்பொழுது இந்த சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு டிக்ரீஸ்டு ப்ரெஷர் உருவாகுது. அந்த ப்ரெஷரை ஈக்குவேட் பண்ண என்ன செய்யுது, அவங்க நம்ம நேயர் சொன்னாங்க இல்லையா, அருகில் இருக்கிற எல்லா காற்றும் இந்த ஸ்ட்ராவுக்கு நேராக இருக்கிற அந்த மையப்பகுதியை நோக்கி எல்லா காற்றும் வருது. அப்போ அந்த எல்லா காற்றும் முட்டி மோதுறதுனால இந்த பால் என்ன செய்யுது அப்படின்னா மேலேயே மிதக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பால் வந்து மேலேயே ஃப்ளோட் ஆகுது. அப்போ இந்த பால் மேலே ஃப்ளோட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பைப்பிலிருந்து வர்ற காற்று வேகமாக வர்றதுனால இது சுற்றி இருக்கிற பகுதியில் அது ஒரு குறைந்த டிக்ரீஸ்டு ப்ரெஷர், குறைந்த அழுத்தத்தை உருவாக்குது. ஸோ ஒரு நல்ல அறிவியல் கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வச்சு பல பரிசோதனைகள் இருக்குது. அந்த கான்செப்டுக்கு பேர் தான் பெர்னோலி பிரின்சிபல். பெர்னோலி பிரின்சிபலை பற்றி பேசினா ஹெலிகாப்டர் வந்து ஏரோப்ளேன் வந்து கீழேருந்து மேலே எழும்புறதுக்கு, ஹெலிகாப்டர் கீழேருந்து மேலே பறக்குது இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னோலி பிரின்சிபல் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ரைட். ஒரு நேர் லைனில் இருக்காங்கன்ட்டு பேசும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். இப்போ எந்த பகுதிப்பா வேணும்? அன்றாட அறிவியலா பரிசோதனை அறிவியலுங்களா? பரிசோதனை அறிவியல். பரிசோதனை அறிவியல் எந்த கேள்வி? 17 தாங்க. 17வது கேள்வி. ஒரு அற்புதமான எக்ஸ்பிரிமெண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? ட்ரை பண்ணுறேங்க சார். ரைட். இதில் என்ன அப்படின்னா செலவே கிடையாது. நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு பேப்பர் கப் இருக்கும் இல்லைங்களா, காஃபி குடிக்க, ஜூஸ் குடிக்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேப்பர் கப் இருக்கும், ஒரு ஸ்ட்ரா இருக்கும். இதை வச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பாருங்கப்பா. ஒரு ஸ்ட்ரா, ஒரு த்ரெட் இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னா ஸ்ட்ராவில் வந்து ஒரு சின்ன ஹோல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரா வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க, ஒரு சின்ன ஹோல் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஹோல் வழியாக ஒரு த்ரெட்டை இன்சர்ட் பண்ண போகிறாங்க.
அப்போ அந்த ஹோல் வழியாக அந்த த்ரெட்டு உள்ளே போகுது. அந்த த்ரெட்டுடைய 2 முனை இருக்கு இல்லையா, அந்த 2 முனையும் முடிச்சு போட்டு அந்த த்ரெட்டை இணைச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஒரு லூப் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு லூப் கிரியேட் ஆகுது. தேவையில்லாமல் சைடில் இருக்கிற அந்த முடிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற நூலை கட் பண்ணிட்டாங்க. இப்போ கட் பண்ண உடனே இது ஒரு சின்ன லூப் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவர் ஊதுறாரு. பொதுவாக ஊதுனா என்ன செய்யும், நூல் வந்து கீழே விழணும் இல்லைங்களா. ஆனால் இதில் பாருங்கள், ஊதுறாரு, கீழே தொங்க வேண்டிய நூல் மேல் நோக்கி வருது. இப்போ ஊதாமல் இந்த ஸ்ட்ராவில் நூல் கட்டி தொங்க விட்டுருந்தா நூல் என்ன செய்யும், இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்காது. நூல் வந்து இப்படி கீழே வந்து தொங்கும், யூ ஷேப்பில் நூல் கீழே தொங்கும். ஆனால் நம்ம ஊதும் போது இந்த கீழே தொங்க வேண்டிய நூல் வந்து ஸ்ட்ராவுக்கு பேரலெலாம் வந்து ஃப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இதற்கு என்ன காரணம்? என்னம்மா சொல்லுங்கம்மா. புவியீர்ப்பு விசை. வேற புவியீர்ப்பு விசைனா அது கீழ் நோக்கி தானே வரணும். கீழ் நோக்கி வரல இல்லையா, கீழே தொங்க வேண்டிய நூல் மேல் நோக்கி போகுது. ஒரு க்ளூ கொடுக்கட்டுங்களா? போன எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்ன ஒரு பிரின்சிபல் சொல்லணும், அதுதான் இங்கேயும் நடக்குது. என்ன தத்துவம் சொன்ன போன பரிசோதனை அறிவியலுக்கு? சார் அது வந்து சூப்பர், சொல்லுங்க. கரெக்ட். கையில இருக்க காத்துலாம் வந்து மேல, அவ்வளவுதான். எல்லாம் கிராவிட்டில வந்து நல்லா இது நிக்கிறதுனால அது வெரி குட். மேல. சூப்பர். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. என்ன விளக்கமாக சொல்லட்டுங்களா? போன தடவை சொன்னேன் இல்லைங்களா, அதே தான். போன தடவை பால் மேல் நோக்கி போச்சு, ஏன்னா ஸ்ட்ரா வந்து மேல் நோக்கி இருந்தது இல்லைங்களா. ஆனால் இதில் காற்று வந்து எங்கே இருக்குது, அவர் ஊதுற திசைக்கு பேரலாக இருக்குது. போன எக்ஸ்பிரிமெண்ட்டில் சொன்ன விஷயமே தான். இவர் வந்து இந்த ஸ்ட்ராவில் ஊதுறாரு. ஊதும்போது காற்று வேகமாக இந்த ஸ்ட்ராவிலேருந்து வெளியே வருது. அப்போ வேகமாக வெளியே வரும்போது மேலேயும் கீழேயும் அது என்ன உருவாக்குதுன்னா, ஒரு குறைந்த காற்றழுத்தத்தை உருவாக்குது, ஒரு டிக்ரீஸ்டு ப்ரெஷர். அப்போ அந்த இடத்த நிவர்த்தி செய்கிறதுக்காக அருகில் இருக்கிற காற்று, இப்போ இங்கே மேலே இருந்து இருக்கிற காற்று, இங்கே கீழே இருக்கிற காற்று எல்லாமே இந்த ஸ்ட்ராவுடைய முனைக்கு வருது. அப்போ அந்த காற்று வர்றதுனால கீழே இருக்கிற நூலை என்ன செய்யுது, அந்த காற்று சேர்த்து தூக்கிட்டு வருது. அதனால தான் இந்த இடத்துல வந்து அந்த நூல் வந்து மேலே பறக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் என்ன தத்துவம்னு பார்த்தீங்கன்னா பெர்னோலி தத்துவம் தான். 2 எக்ஸ்பிரிமெண்ட்டும் ஒரே எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஆனால் அது மேல் நோக்கி ஒரு பால் பறந்ததை பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், மேல் நோக்கி ஒரு கயிறு பறக்கிறத பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கற்பனையாக சொல்கிறேன்னு வச்சிங்களா. வேகமாக ஊதும்போது இந்த இடத்துல இருக்கிற காற்று நகர்ந்து போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அருகில் இருக்கிற காற்று வருது அப்படின்னு நான் வெர்பலாக சொல்கிறேன் அப்படின்னா அது நமக்கு எளிமையாக புரியாது. ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக புரியுது. ஏன் அப்படின்னா அந்த வெற்றிடத்தை நிரப்ப காற்று வந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யார் வந்தா, ஒரு நூல் வந்தது. அப்போ அந்த காற்று யாரை தூக்கிட்டு வந்தது, நூல் கீழேருந்து மேலே வந்ததுனால அங்கே ஒரு வெற்றிடம் உருவாச்சு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அந்த நூல் வந்ததுன்றதை நம்ம ஒரு காட்சியாக நம்மளால் பார்க்க முடியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான பரிசோதனை அறிவியல் மூலயமா நம்ம நிறைய அறிவியல் கருத்துக்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நேர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசும். ஹலோ வணக்கம். பரிசோதனை அறிவியல் மூலயமா நம்ம நிறைய அறிவியல் கருத்துக்களை நம்மளால் தெரிஞ்சுக்க. நன்றி சார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? உங்கள் டிவி வால்யூமை கொஞ்சம் குறைங்க. உங்கள் டிவி வால்யூமை குறைச்சிட்டு ஃபோன் வழியாக எங்கிட்ட பேசுங்க. நீங்கள் டிவி வால்யூமை குறைச்சிட்டு தொலைபேசி வழியாக எங்கிட்ட பேசுங்க, எக்கோ இல்லாமல் இருக்கும். ஹலோ, லைனில் இருக்கீங்களா? இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
இப்போ எந்த பகுதி வேணும் உங்களுக்கு? சார் எங்களுக்கு பரிசோதனை அறிவிலே தாங்க. எத்தனாவது கேள்வி? 18வது கேள்வி ட்ரை பண்ணலாங்களா? பண்ணலாங்க சார். நீங்கள் அன்றாட அறிவியலில் கேளுங்கப்பா. அன்றாட அறிவியலில் எந்த கேள்வி வேணும் பாருங்கள். அன்றாட அறிவியலில் முதல் கேள்வி உங்களுக்கு கொடுக்கட்டுங்களா? அன்றாட அறிவியலில் முதல் கேள்வி உங்களுக்கான கேள்வி, கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? கடல் தண்ணி இருக்கு இல்லைங்களா, நம்ம கடலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேங்க சார். கடல்ல இருக்கிற தண்ணி வந்து தெரியாம நம்ம வாயில பட்டுடுச்சு அப்படின்னா உப்பு கரிக்கும் இல்லைங்களா? ஏன் கடல் தண்ணி உப்பா இருக்கு? ஆத்துல ஓடுற தண்ணி உப்பு கரிக்கல இல்லையா? ஆத்துல ஓடுற தண்ணி தான் கடல்ல போய் சேருது. ஆனா கடல்ல இருக்கிற தண்ணி மட்டும் உப்பு கரிக்க என்ன காரணமா இருக்கும்? முயற்சி பண்றீங்களா? கடல் நீர் உப்பு கரிக்குது. இதே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிறோம், அங்கே தண்ணி வந்து வாயில் படும், ஆனால் அந்த தண்ணி உப்பு கரிக்காது. ஆற்றில் தண்ணி ஓடும், அந்த ஆற்றங்கரையில் குளிப்போம், அந்த தண்ணி நமக்கு உப்பு கரிக்காது. ஆனால் இந்த தண்ணி தான் போய் கடலில் போய் சேருது, ஆனால் அந்த கடல் தண்ணி மட்டும் நமக்கு உப்பு கரிக்குது. என்ன காரணமாக இருக்கும்? முயற்சி பண்ணுறீங்களா? சொல்லுங்க, ஏதாவது முயற்சி பண்ணுங்க. நமக்கு அதுல இருந்தா உப்பு கரிக்குது. கடல்ல இருந்தா நம்ம உப்பளங்கள்ல இருந்து உப்பு எடுக்கிறோம் இல்லையா? அப்ப கடல் நீர்ல நிறைய உப்பு இருக்கு. எதனால? சார் அது உப்பு தண்ணி. வெரி குட், சொல்லுங்க. உப்பு தண்ணி வந்து அது உப்பு தண்ணியில வந்து நிறைய உப்பு கலந்துருக்கு. வெரி குட். பதில் நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். ரைட், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கால் பண்ணுங்கப்பா. நம்ம நேயர் வந்து முயற்சி பண்ணாங்க. அதற்கான காரணம் வந்து இந்த படம் வந்து நமக்கு சொல்ல போகுது. இந்த படத்தை பார்த்தீங்கனாலே ஏன் கடல் நீர் உப்பு கரிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். கடல் மழை பெய்யுது, மழை பெய்யும் போது இந்த மழை நீரானது காற்றின் வழியாக வருது. இந்த மழை நீர் காற்றின் வழியாக வரும்பொழுது காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கரைச்சிட்டு வருது. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு என்னமா மாறுது அப்படின்னா கார்போனிக் அமிலமாக மாறுது, ஒரு ஆசிடாக மாறுது. அப்போ அந்த ஆசிட் எங்கே படுது அப்படின்னா மலையில் இருக்கிற பாறை மேலே படுது. அப்போ அந்த மலையில் இருக்கிற அந்த பாறை மேலே பட்டு அது தண்ணியாக, இந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மழையாக பேஞ்சு வருது இல்லைங்களா? அப்போ அந்த மலையில் இருக்கிற பாறைகள் மேலே பட்டு வரும்போது அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வருது. சோடியம், குளோரின், மெக்னீஷியம், அலுமினியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் தாது உப்புக்கள் இருக்கோ அந்த தாது உப்புக்களை எல்லாமே கரைச்சி எடுத்துகிட்டு வருது. இது ஆறாக வருது, சின்ன சின்ன வாய்க்காலாக வந்து கடைசியாக வந்து கடலில் வந்து இது எல்லாமே சேருது. இப்போ சூரிய ஒளி கடலில் படுது. சூரிய ஒளி கடலில் பட்டோடனே கடல் நீர் வெப்பமாகுது. கடல் நீர் வெப்பமாகும் போது நீரெல்லாம் ஆவியாகி போயிடுச்சு. ஆனால் அது எடுத்து வந்துச்சுல்ல அந்த உப்புக்கள் எல்லாமே, அது எல்லாமே அந்த தண்ணியிலே நின்று போச்சு. அதனால தான் கடல் நீர் உப்பு கரிக்குது. இது ஒரு வருஷம் 2 வருஷமாக இல்லை, பல 1000 வருடங்களாக தொடர்ந்து மலையில் இருக்கிற உப்புக்கள், தாது உப்புக்கள் கடலில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எது மட்டும் போயிடுது? தண்ணி மட்டும் நீராவியாகி வெளியில் போய் மழையாக பேஞ்சு வருது. ஆனால் அது எடுத்துக்கிட்டு வந்த அந்த உப்பு எல்லாமே எங்கே நின்று போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்லே நின்று போச்சு. இது மட்டும் காரணம் அல்ல, இன்னும் சில காரணங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த படத்துடைய அடி பகுதியில் பாருங்கள், ஒரு கருப்பு கலராக ஒரு புகை மாதிரி வருது இல்லைங்களா? அதுவும் கடல் நீர் உப்பாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். பூமிக்குள்ளே நிறைய வெடிப்புகள் இருக்கும். அப்போ அந்த வெடிப்புகள் வழியாக இந்த கடல் நீர் வந்து உட்புகந்து பூமிக்குள்ளே போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமியோடைய மையப்பகுதியில் ஒரு நெருப்பு குழம்பு இருக்குது, மேக்மா இருக்குது. அப்போ அந்த உட்புகிற தண்ணி அந்த மேக்மாவில் பட்ட உடனே
அது நீராவியாகி வெளியில் வரும். அப்போ அது ரொம்ப சூடாகி வெளியில் வரும்போது அந்த நெருப்பு குழம்புக்கு பக்கத்தில் இருக்கிற பாறைகள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற மினரல்ஸையும் அது கரைச்சி எடுத்துக்கிட்டு வெளியில் வருது. ஸோ அந்த மினரல்ஸும் எங்கே வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து செட்டில் ஆகுது. நமக்கு தெரியும் கடலில் நிறைய எரிமலைகள்லாம் இருக்குது. நம்ம வந்து டிவியில் நிறைய செய்திகள் பார்க்கும்போது எரிமலை வெடிச்சுது அப்படின்னு செய்தியெல்லாம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த எரிமலையுடைய குழம்புகள் எல்லாமே எங்கே வந்து விழுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் வந்து விழும். அப்போ கடலில் இருக்க தாது உப்புக்கள் என்ன செய்யுது, எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நீர் மட்டும் ஆவியாகி மேலே போயிடுது. அந்த மினரல்ஸ் எல்லாமே கடல்லே தங்கி போச்சு. அதனால தான் கடல் நீர் உப்பு கரிக்கிறது. அப்போ இப்போ உங்கள் நேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் கடல் நீர் உப்பு கரிக்கிறது. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல 1000 வருஷங்களாக தொடர்ந்து இந்த மழை பெய்யறதும் ஆவியாகி போகிறதும் மலையிலேருந்து அது உப்பு எடுத்துகிட்டு வந்து கடலில் சேர்க்குற நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் உப்பு கரிக்குது. இப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பரிசோதனை அறிவியல் கேட்டாங்க. அப்போ பரிசோதனை அறிவியலில் இருக்கிற எல்லா கேள்விகளுமே நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு. அதுபோல் அன்றாட அறிவியலில் இருக்கிற கேள்விகளும் நம்ம நேயர்கள் கால் பண்ணாங்க. நிறைய கேள்விக்கான பதில் பார்த்துருக்கோம். இன்னொரு நேயர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்களுக்கு எந்த பகுதி வேணும்? பரிசோதனை அறிவியல் கொடுங்க சார். இல்லை, அன்றாட அறிவியல் எத்தனாவது கேள்வி வேணும்? 11 கொடுங்க சார். 11வது கேள்வி. அற்புதமான கேள்வி. ஏன் பகல் நேரத்தில் நிலா தெரியுது? என்னைக்காவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிலா வந்து எப்பயும் இரவு வானத்தில் தானே பார்ப்போம். ஆமா சார். பகல் வானத்தில் நிலா இருக்குமா? இருக்கும் சார். ஏன் பகல் வானத்தில் நிலா இருக்கு? அது வந்து பூமி கொஞ்சம் சுத்துறதுனால சார். ரைட், ஓகே. பகல் வானத்தில் ஏன் நிலா தெரியுது? பொதுவாக தெரியாது. பகல் வானத்தில் நட்சத்திரம் தெரியல நமக்கு. ஆமா சார். வானத்தில் நட்சத்திரம் இருக்கு, நிலா இருக்கு. ஆனால் பகல் நேரத்தில் நமக்கு நட்சத்திரம் தெரியறதில்ல, ஏன் நிலா மட்டும் தெரியுது? அது கொஞ்சம் லேட் ஆகுறதுனால சார். ரைட், வெரி குட். இன்னும் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? நட்சத்திரத்துடைய பிரகாசத்துக்கும் நிலாவுடைய பிரகாசத்துக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? நட்சத்திரம் வந்து பிரைட்டா இருக்கும் சார். ரைட்டு. அப்புறம் நைட்ல வந்து நிலா வந்து நல்லா வெளிச்சமா தெரியும், ஆனா காலையில மட்டும் கொஞ்சம் டிம்மா தெரியும் சார் பகல்ல இருக்கிறப்ப. ரைட், ஓகேப்பா. சிறப்பாக பதில் சொன்னீங்க. திருப்பி சொல்லட்டுங்களா? நானே பதில் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். ரைட், ஓகேப்பா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கால் பண்ணுங்கள். நம்ம நேயர் வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. என்னென்னா சில பேர் ஒரு தவறான புரிதல் இருக்கும். சார் நிலா வந்து நைட்டு தான் சார் வரும், நிலா வந்து பகல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா வந்து வானத்தில் பகல்லையும் இருக்கும், இரவுலையும் இருக்கும். சூரியனுடைய ஒளி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதுனால நமக்கு நிலா சரியாக தெரியறதில்ல. ஆனால் எப்போ சூரியனுடைய ஒளி வந்து நமக்கு கம்மியாகுதோ அந்த நேரத்தில் நம்ம வானத்தில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நிலாவை பார்க்க முடியும். இப்போ பாருங்களா, நிலாவுக்கு சொந்தமான ஒளி கிடையாது. நிலாவு வந்து அதுக்கான இப்போ எப்படி சூரியன்லேருந்து ஒளி வருதோ அதே போல் நிலாவிலேருந்து என்ன வராது, ஒளி வராது. அதற்கு ஒரு சுயமான ஒளி கிடையாது. சூரிய ஒளியை பிரதிபலிக்குது, அவ்வளோதான். இப்போ நான் நேயர்கிட்ட கேட்டேன், இரவில் நம்ம நிலாவும் பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம். ஆனால் பகல் நேரத்தில் சில சமயம் நிலா மட்டும்தான் பார்க்குறோம், ஏன் நட்சத்திரத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நட்சத்திரங்கள் வந்து பல ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது. கிலோமீட்டரில் சொன்னால் பல ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து அது வந்து சேர்றதுக்கே பல வருடங்கள் ஆகும், நாட்கள் இல்லை. அந்த ஒளி வந்து சேர்றதுக்கே பல வருடங்கள் ஆகும். அப்போ அந்த லைட்டோட இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபீபிளாக இருக்கும். அப்போ சூரிய ஒளி படும்போது அந்த வெளிச்சத்தில் நிலாவுடைய வெளிச்சம், அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம் நம்ம கண்ணில் படுறதில்ல, மறைஞ்சு போயிடும். ஆனால் நிலா வந்து நமக்கு பக்கத்தில் இருக்குது, சைஸ்லேயும் ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது. அப்போ சூரியன்லேருந்து வர ஒளி அது படுது, அது பிரதிபலிக்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியுது, பகல் நேரத்துலேயும் சில நாட்கள், எல்லா நாளும் கிடையாது, சில நாட்கள் நம்மளால் நிலாவை பார்க்க முடியுது. இந்த வளர்பிறை இருக்கும்போது பார்த்திங்கன்னா
க்ரசன்ட் மூணாக நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க இல்லைங்களா, க்ரசன்ட் மூணாக பார்க்கலாம். இயர்லி மார்னிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் தேய்பிரையில் இருக்கும்போது நம்ம இரவு வானம், அதாவது இந்த சாயங்கால நேரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் சூரியனையும் பார்க்கலாம், அதே நேரத்தில் நம்மளால் நிலவையும் பார்க்க முடியும். 2 பேரையுமே வானத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பகல் நேரத்தில் ஏன் நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியல, நிலவை ஏன் நம்மளால் பார்க்க முடியுதுன்ற கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரு நேர் லைனில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மணிப்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுகிறேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எந்த அன்றாட அறிவியலில் எத்தனாவது கேள்வி சார் வேணும்? நம்பர் 5 கொடுங்க. 5வது கேள்வி. பால் எப்படி சார் தயிரா மாறுது? பால் தயிரா மாறுறதா? ஆ, கடையிறனால சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பால் முறிஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தயிரா மாறுறதுக்கு பெண்கள் ஏதோ செய்வாங்க, அது தெரியும் எனக்கு. சரி, என்ன செய்வாங்க? பால் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரம் ஊற்றுவாங்க. வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. அந்த உரம் ஊற்றும் போது மறுநாள் வந்து பால் தயிராக மாறிடுச்சிங்க இல்லைங்களா? ஆமாம். என்ன அறிவியல் நிகழ்வு இருந்திருக்கலாம்? அறிவியல் நிகழ்வுனா நீங்களே சொல்லுங்க. இல்லை, நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுங்களா. என்ன அந்த நம்ம புற ஊற்றுறதுக்காக கொஞ்சோண்டு அதில் தயிர் ஊற்றுறோம் இல்லைங்களா? ஆமாம். அந்த தயிர் எப்படி அவ்வளோ பாலையும் தயிராக மாற்றுச்சு? நம்ம ஊற்றுறது 1 ஸ்பூன் தான் போட்டிருப்போம், ஆனால் ஒரு கோலையில் இருக்கிற அவ்வளோ பாலும் தயிராக மாறிடுச்சு இல்லைங்களா? ஆமாம். அந்த 1 ஸ்பூனில் இருக்கிற பொருள் என்னவா இருந்திருக்கும்? அந்த வேதிப்பொருள் தெரியல, நீங்களே சொல்லுங்கள். வெரி குட், சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கூடுதல் தகவல் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள். தேங்க்யூ சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், கால் பண்ணுங்கள் சார். அது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு உயிரினம், அது பாக்டீரியா, லாக்டோபாசிலஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பாக்டீரியா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த புறமோர் ஊற்றுறோம் இல்லைங்களா, நைட்டு வந்து பாலை கொஞ்சம் நல்லா சுட வச்சு அந்த பாலை வந்து ஆற வச்சு, லியூக்வார்ம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆறிடவும் கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற அந்த பாலில் கொஞ்சோண்டு புறமோர் ஊற்றுவாங்க. ஏன் பாலை நல்லா சுட வைக்கிறாங்க? அந்த பாலில் இருக்கிற தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவை கொல்றதற்காக நம்ம பாலை நல்லா சுட வச்சு அந்த பாக்டீரியாவெல்லாம் அதுலேருந்து நீக்கிடுறோம். அப்புறம் அந்த லியூக்வார்மாக இருக்கும்போது, கொஞ்சம் கதகதப்பாக சூடு இருக்கும்பொழுது, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தயிர் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தயிரில் இருந்து 1 ஸ்பூன் தயிர் எடுத்து நம்ம இதில் போட்டிருப்போம். அந்த தயிரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டோபாசிலஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது. அது நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, ரொம்ப 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 நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. அதனால தான் நம்ம நிறையா மோர் சாப்பிட்ணும், தயிர் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செரிமானத்துக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய பாக்டீரியா லாக்டோபாசிலஸ். அங்கே ஃபெர்மெண்டேஷன் நடக்குது, புளித்தல் நடக்குது. அந்த ஃபெர்மெண்டேஷனில் அற்புதமான விஷயத்தை அந்த பாக்டீரியா செய்யுது. என்னென்னா, இந்த பாலில் இருக்கிற ஸ்டார்ச்சையும் சர்க்கரையும் அந்த பாக்டீரியா எடுத்து உணவாக சாப்பிடுது. சாப்பிட்டு லாக்டிக் ஆசிடுன்ற ஒரு ஆசிடை அது செரிக்குது. அப்போ அந்த லாக்டிக் ஆசிட் அந்த பால் ஃபுல்லாக பரவுது. அந்த ஆசிட் என்ன செய்யுது தெரியுங்களா, பாலில் இருக்கிற புரோட்டீனை அது முறிச்சிடுச்சு. அப்போ புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சரே மாறுது. எதனால் மாறுச்சு? லாக்டிக் ஆசிடால் மாறுச்சு. அந்த லாக்டிக் ஆசிடை யார் உருவாக்குனா? இந்த லாக்டோபாசிலஸ்ன்ற பாக்டீரியா தான் அந்த பாலில் இருக்கிற ஸ்டார்ச்சை சாப்பிட்டுட்டு லாக்டிக் ஆசிடை உருவாக்குச்சு. அந்த லாக்டிக் ஆசிட் புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுது. புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் மாறுச்சு அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொன்னால், அழகாக அடுக்கி வச்சுருக்கிற புத்தகத்தை எல்லாத்தையும் கலைச்சி போட்டால் எப்படி ஆகிடும்? எல்லாம் கச்சாமிச்சான்னு ஆகிடும் இல்லைங்களா? அப்போ அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கிற புரோட்டீன் லேயர்ஸ் எல்லாமே கலைஞ்சதுனால ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சி, அதுதான் அந்த வார்த்தையில் சொன்னால் கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த புரோட்டீன் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலைஞ்சி திப்பி திப்பியாக உருவாயிருது. அதெல்லாம் தயிரில் பாருங்கள், அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே புரோட்டீன், புரதச்சத்துக்கள். இதுதான் வந்து ஃபெர்மெண்டேஷன். எப்படி பால் தயிராக மாறுச்சு அப்படின்னா இதனால தான் மாறுச்சு. அப்போ இந்த செயலுக்கு காரணம் ஒரு உயிரினம். அந்த உயிரினத்துடைய பேர் லாக்டோபாசிலஸ்ன்ற பாக்டீரியா தான். நேயர்களே,
எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியில் கடைசியாக வந்து ஒரு செய்து பழகுவோம் அறிவியலுடன் நிறைவு செய்கிறோம். இன்னைய பரிசோதனை என்ன அப்படின்னாக்கா, ஒரு பலூன் ஒன்று வாங்கிக்கங்க. அந்த பலூன், ஒரு சின்ன ஸ்ட்ரா, செலோ டேப், இது இருந்தாலே போதும், நம்ம ஒரு பெரிய ராக்கெட்டை உருவாக்கிடலாம். ஸோ ஒரு பலூன் எடுத்துக்கங்க. அந்த பலூன் நல்லா ஊதுங்க. ஊதிட்டு அந்த பலூனுடைய மேல் பகுதியில் ஒரு ஸ்ட்ராவை வச்சு 2 பக்கம் செலோ டேப் ஒட்டிடுங்க. அந்த ஸ்ட்ராவுடைய ஒரு முனையில் நூலை விட்டு வீட்டுடைய ஜன்னல் கம்பி இருக்கும் இல்லைங்களா, அதோடைய மேல் பகுதியில் கட்டிட்டு, இந்த ஸ்ட்ராவை, இந்த இடத்துல பலூன் ஊதிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்த நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அழகான ஒரு ராக்கெட்டை பார்க்கலாம். இந்த பலூன் ராக்கெட் அப்படின்னு பேர். நீங்கள் எங்கே ரிலீஸ் பண்ணுறீங்களோ அங்கேருந்து அது கிளம்பி உங்கள் வீட்டுடைய அந்த ஜன்னலுடைய மேல் பகுதியில் போய் அது சேரும், அழகாக பயணம் செய்யும். அப்போ அந்த பயணம் செய்கிறதுல ஒரு அறிவியல் இருக்குது. அந்த அறிவியலை நீங்கள் கண்டுபிடிங்க. நியூட்டனுடைய 3rd லா, அந்த லா தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் அந்த அறிவியலை கண்டுபிடிச்சிடலாம். நேர்களே, இந்த பரிசோதனையை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே போன்ற அறிவியல் கருத்துக்களுடன் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.